அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் கைதான பேராசிரியர் ஞானவேல் பாபு மாணவியிடம் பேசும் ஆடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. அந்த மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனி, நீ ஜாலியா இருக்கிற, உனக்கு பேர் இருக்கு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவி ஒருவர் கடந்த மார்ச் 26ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனது பேராசிரியர் ஞானவேல் பாபு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் அளித்தார். அந்த புகார் மனுவில் பேராசிரியர் ஞானவேல் பாபு தனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும், குறிப்பாக இரவு 10 மணிக்கு மேல் செல்போனில் ஆபாச மெசேஜ்களை அனுப்பியதாகவும் குறிப்பிட்டுள்ள மாணவி, இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் தொலைத்து விடுவேன் என்று அவர் மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு மட்டுமின்றி தனது தோழிகளுக்கும் இதே போன்ற குறுஞ்செய்திகளை அந்த பேராசிரியர் அனுப்பியதாகவும், இரவு நேரங்களில் அடிக்கடி அழைத்து தொந்தரவு செய்ததாகவும், தான் தனது நண்பர்களுடன் பேசுவதை அவர் தவறாக பேசுவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக போஸ்ட் கமிட்டியிடமும் தான் புகார் அளித்திருப்பதாகவும், விரைந்து விசாரணை நடத்தி அந்த பேராசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவி கூறியுள்ளார். நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. மாணவி கொடுத்த புகாரின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்துமாறு காவல் ஆணையர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அபிராமபுரம் மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவியின் புகாரை தொடர்ந்து பேராசிரியர் ஞானவேல் பாபு பல்கலைக்கழக நிர்வாகத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக இருந்த அவரை திருநெல்வேலியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் முதற்கட்டமாக இருவரது செல்போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது கிடைத்த ஞானவேல் பாபுவின் ஓரிரு ஆடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அந்த ஆடியோவில், இன்னும் 10 நாள் தான் காலேஜ், அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிடுவ, அந்த மனவேதனையை நான் எத்தனை நாள் தாங்கிறது, என் மனசு என்ன கல்லா என ஏதோ காதலியிடம் பேசும் காதலன் போல பேசியிருக்கிறார். நீ முடிச்சு போற இன்னொரு 10 நாள்ல, ஆனா நீ போயிட்டுனா எனக்கு அந்த கில்ட்டி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கு தெரியுமா? அதனால அவர் வரட்டும் நாளைக்கு. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட அந்த போன்ல பேசி 1 மணி நேரம் நான் உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கோ உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவோ நான் பண்ண சொல்லல. பேசி சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மன உளைச்சலா இருக்குமா, அவர் வந்தாருன்னா மன உளைச்சல் தீரும்ல. மேலும் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லு, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அது போதும் என பேசியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நான் காலேஜ் முடிச்சு ஊர்ல போய் நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க இல்லாம யாரு? ஒரு கட்டத்தில் எனக்கு எக்ஸாம் இருக்கு, ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு பேச பிடிக்கல என மாணவி கூறியும், நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வர சொல்லி பேசுறேன், என்னால அசிங்கப்பட முடியல, எனக்கு மன உளைச்சலா இருக்கு என மிரட்டும் துணியில் பேசியுள்ளார். நாளைக்கு வர சொல்லி இருக்கமா, உங்ககிட்ட வர சொல்ல போறேன் இனிமேதான். அதனால வர வைக்கிறது, நான் அவரை நாளைக்கு என்ன வேலைனாலும் தூக்கி போட்டு நாளைக்கு வர சொல்றேன், நேர்ல பேசிக்கிறேன். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் என்பவனால் பாலியல் தொல்லைக்கு உள்ளான விவகாரமே பெரிய வடுவாக இருக்கும் நிலையில், உள்ளிருக்கும் பேராசிரியராலேயே மாணவிகள் பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாகி இருப்பதும், அது தொடர்பான இந்த ஆடியோக்களும் தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு முறை உலுக்கியிருக்கிறது.